யூடியூப் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸில் என்னென்ன ஆவணங்கள் நம்ம ஃபைல் பண்ணணும் அதை பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எம்சி அப்படின்னா மெயின்டெனன்ஸ் கேஸ், தமிழில் வந்து ஜீவனாம்ச வழக்கு. அதில் என்னென்ன ஆவணங்களை தாக்கல் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு திங் வந்து மெயின்டெனன்ஸ் கேஸில் பெட்டிஷனில் பிரீஃப் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸை ஃபுல்லாக சொல்லணும். அதில் வந்து ஃபோட்டோ கண்டிப்பாக பேஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு மனைவி 2 குழந்தைகள் வந்து அவங்களோட போஸ்டல் கார்டு சைஸ் ஃபோட்டோவை கண்டிப்பாக அதில் போஸ்ட் பண்ணணும். போஸ்டல் கார்டு சைஸை பேஸ்ட் பண்ணணும், கண்டிப்பாக அதெல்லாம் ஒட்டணும். அதுக்கடுத்து அதில் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லணும். பிரீஃப் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸில் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ன்னு போடணும். அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் கல்யாண பத்திரிக்கை, மேரேஜ் இன்விடேஷன், அதுக்கப்புறம் வெட்டிங் ஃபோட்டோ இல்லை ஃபேமிலி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் கோயிலில் கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த கோயிலோட ரிசிப்ட், அப்படியும் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், இதெல்லாம் முக்கியமான ஆவணங்கள். இப்போ குழந்தைங்களை பற்றி நீங்கள் சொன்னால் குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, குழந்தைங்களோட ஆதார் கார்டு இதெல்லாம் நீங்கள் போடலாம். இல்லை ஸ்கூல் படிக்கிறதா இருந்தால் ஸ்கூல் ஐடென்டி கார்டு போடலாம். அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிறதுக்கு நீங்கள் பில்லெல்லாம் வந்து ஸ்கூலில் பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, புக்ஸ் ஃபீஸு, அப்புறம் வந்து ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டியிருப்பீங்க. அந்த ஃபீஸோட பில்லெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணலாம். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து அடல்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடல்ட்ரியில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து அதில் சொல்லலாம். ஹஸ்பண்ட் வந்து அடல்ட்ரியில் இருந்தாலும் இல்லை ஒய்ஃப் அடல்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் சொல்லணும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸு சிடியோ இல்லை பென் ட்ரைவோ இல்லை வந்து ஃபோட்டோ காப்பீஸோ வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸாக போடலாம். ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் போடலாம். அதுக்கு சிஎஸ்ஆர் கொடுத்தா சிஎஸ்ஆர், அதுக்கு எஃப்ஐஆர் போட்டுனா அந்த எஃப்ஐஆர், இது எல்லாமே இந்த எம்சி வழக்கில் நீங்கள் போடலாம். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பெட்டிஷன். கண்டிப்பாக அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பெட்டிஷன் வந்து மேண்டட்ரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். ஒரு எம்சி வழக்கை தாக்கல் செஞ்சாலே அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பெட்டிஷன் வந்து நீங்கள் தாக்கல் செய்யணும். அந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் பேங்க் ஸ்டேட்மெண்ட், கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதில் இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து ஒரு எம்சி வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்கு முக்கியமான ஆவணங்கள். இதெல்லாம் நீங்கள் சரியாக கரெக்டாக ஃபைல் பண்ணிங்கன்னா தான் உங்களோட வழக்கு வந்து நம்பர் ஆகும். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் வேறு ஏதாவது சட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். 9710540294. தேங்க்யூ யூடியூப் வியூவர்.